சுவாமியோட சன்னிதானத்துக்கு வந்து சுவாமியோடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தாலுமே நம்முடைய வினைகள் எல்லாம் கழிக்க இங்க வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு கல்யாண தடை நீங்கும், உத்தியோகம் இல்லையா உத்தியோகத்தை வேண்டிட்டு எல்லா குறைகள் என்ன வேண்டாங்களோ அந்த குறைகளை சுவாமி தீர்த்து வைக்கிறார். நீங்க ஒரு முறை நம்ம சிவாலயத்துக்கு வந்தாலுமே நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களே கண்டிப்பா தேடி வருவாங்க. இந்த சுவாமியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை ஒருத்தர். சிவன் மேல யாருக்கெல்லாம் பற்று இருக்கோ, ஒரு அன்பு இருக்கும், சிவன் மேல யாருக்கெல்லாம் காதல் இருக்கும், அவர்கள்லாம் வந்து சிவனடியார்கள் வந்து தொழுதாருன்னா சிவன் வந்து கண்டிப்பா அவங்களை கைவிட மாட்டான்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சிவன் கிட்ட வரணும்னாலே ஒரு பக்தியோட பயத்தோட வரணும், ஒரு அன்போட வரணும். எந்த குறையா இருந்தாலும் அவருக்கு தெரியும், உனக்கு என்ன குறையா இருக்கின்றது அவருக்கு தெரியும். நீ சொல்லவே மாட்டான் சிவன்கிட்ட. எந்த வித சோதனையும் அஞ்சக்கூடாது, எதுக்குமே பொருட்படுத்தாம மன சிந்தனைய தைரியத்தோட மன வலிமையோட ஒரே சிந்தனை சிவ சிந்தனையோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டா சுவாமி கை கொடுத்து மேலே தூக்கிடுவார். ஒரு தம்பதி வந்தாங்க, பெரிய பணக்காரர், பெரிய வைஸ் பிரசிடென்ட் ஆகிற கம்பெனியில். 9 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. இந்த பதிகம் படிக்கும் உங்களுக்கு ஆகணும்னு சொன்னேன். கல்யாணம் ஆகும் பதிகம் படித்தாங்க. போன மாதம் வந்தாங்க, வந்து பாசந்தி ஸ்வீட்டு கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு பண்ணிட்டு போனாங்க. கல்யாணம் ஆகாத போது கன்னி பெண்கள்லாம் வராங்க, இந்த மாதிரி இந்த பதிகம்லாம் படிக்குமா உங்களுக்கு எதாவது ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி படிச்சிருக்காங்க. நிறைய பண்டிகை பெண்கள் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. சிவருமான என்னன்னா ஒரு பதிகம் படித்து இது பண்ணாலும் நடக்காது, நடக்கும். இதுவே சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி இதனால் பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு நீ நினச்சிடலாம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இல்லாத ஒரு இதை ஒரு பாசிபிள் ஆக்கி காமிப்பார். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் எம்மிரையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். பருத்திப்பட்டில் இருக்கும் சிவாலயம் திருவள்ளூர் மாவட்டம் எண் 25 பருத்திப்பட்டு கிராமம் ஐயங்குளம் அருகில் ஆவடி நகராட்சியை சேர்ந்த பகுதியில் உள்ளது. ஆவடியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இருந்த சிவஸ்தலம். இத்தலம் திருவேற்காடு தலப்புராணத்தில் குறிப்பு உள்ளது. தலத்தின் பெருமையை வேதபுரீஸ்வரன் ஆணையின்படி அஷ்டதிக்பாலர்களும் 8 திக்குகளில் சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை வழிபாட்டு முறையில் செய்து கொண்டுள்ளனர். இந்த 8 சிவாலயங்களிலும் அந்தந்த திக்பாலர்கள் அங்க பிரதிஷ்டை செய்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வழிபட்டு இன்றும் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நமது ஆலயம் திருவேற்காட்டிற்கு வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் அனைத்து விதமான பூஜைகளும் செய்து கொண்டுள்ளோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த ஆலயத்தின் சுவாமியின் பெயர் ஸ்ரீ வாழ விந்தீஸ்வரர் என்ற பெயர்ல அமைந்திருந்தது. அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா, அதை வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர் பூஜை பண்ணதா வாயுவை சேர்த்துட்டு லிங்கேஸ்வரன் மாத்திட்டோம். அது அர்ச்சகர்கள் சொல்ற விதானத்தை பொறுத்து அந்த நேரத்தில் இந்த அர்ச்சகர் சொன்னாருன்ட்டு அது நம்ம வாயுபவன் பூஜைத்தினால அவர் பேரையும் சேர்த்துட்டோம். அதுல அதுக்கும் முன்னாடி 1934 ஒரு குறிப்பு உள்ளது. இந்த ஊரில் இருந்த தர்மலிங்க பிள்ளை என்ற தெய்வத்திரு தர்மலிங்க பிள்ளை அவர்கள் ஒரு 10 பாடல்களை பதிகமா பாடியிருக்காரு. அந்த குறிப்பின் பிரகாரம் பார்த்தோம்னா அவங்க என்ன பேர்ல யூஸ் பண்ணா வாழ வந்தீஸ்வரன் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது இந்த 90 ஆண்டுகள்லயே 3 பெயர்களை பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எந்த பெயர்ல இருந்தாருன்றது நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா திருவேற்காடு தலப்புராணத்தில் குறிப்புள்ளதுக்குன்னா திருவேற்காடுலேயே ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அவர் கிட்டத்தட்ட 700ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவரால் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். அதன் பிறகு மூர்க்க நாயனாரும் அந்த இடத்துல அவதாரம் செய்துள்ளார் திருவேற்காட்டில். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் பழமையான கோயிலா நம்மளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். இதுக்கு அதுக்குன்னு இது சொல்ல இன்னும் அந்த பெயர்களை வந்து இன்னும் மூர்த்திமானா நம்ம கூப்பிடுறோமோ அழைக்கிறோமோ அந்த பேர்ல சுவாமி அங்க எழுந்திருவார். இப்போ பருத்திப்பட்டில் உள்ள சிவலிங்கனை வாயுலிங்கேஸ்வரன் சொல்லி இவனால் வாழ்த்தினால அந்த மூர்த்திமானா தான் அவர் அங்க காட்சி கொடுப்பாரு. சப்போஸ் அவரையே நான் என்ன பண்ண வேதபுரீஸ்வரர் நான் வழிபாடு ஒரு நாள் செய்யறேன்னா வேதபுரீஸ்வர மூர்த்திமான் நான் பேரை குறிப்பிட்டாலுமே சுவாமியோட பெயர் வந்து வேதபுரீஸ்வரர் தான் நம்ம பாவனை பண்ணிக்கிறோம்.
காசிக்கு போனாலும் காசி விஸ்வநாதர் பேர்ல சொல்லியும் பூஜை பண்ணிக்கலாம். ஆனா இந்த பேர் மாற்றங்கள் எதனால வந்ததுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இந்த வாயு விந்தீஸ்வர் என்ற பேர்ல இருக்கும்போது விந்து என்ற பொருளுக்கு சைவ சித்தாந்தத்தின் பிரகாரம் விந்து என்ற பொருளுக்கு வந்து சுத்தமாய என்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த சுத்தமாயன்றது சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு அதனுடைய பொருள்கள்லாம் முழுமையாக தெரியும். நான் சைவ சித்தாந்தத்தை ஒரு நான்காம் தொகுப்பாக படித்து கொண்டிருக்கிறேன். அந்த சுத்தமாய என்பது 5 விதமான தத்துவங்களை ஒழிக்கக்கூடியது. இந்த 5 தத்துவங்களை ஒழித்தா இறைவன் இடத்துல நம்ம நெருங்கி இருக்கலாம். எல்லாமே நமக்கு இந்த கோரிக்கைகள் நிறைவேறணும், அந்த கோரிக்கைகள் சொல்லி வினைகளை அடுக்கிக் கொண்டே போறோம். ஏற்கனவே இந்த பிறவை கொடுத்தது வந்து இறைவன் வந்து நம்முடைய வினைகளை கழிக்க தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். அதை மறந்துட்டு எல்லாருமே என்ன பண்றோம், இது நடக்கணும், அந்த கல்யாணம் நடக்கணும், பையனுக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், வேலைகள் கிடைக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரியான திருமணம் தடை இருக்கு, இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது வினையின் காரணமாக சில தடைப்பட்டுட்டே இருக்கும். சுவாமியோட சன்னிதானத்துக்கு வந்து சுவாமியோடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தாலுமே நம்முடைய வினைகள் எல்லாம் கழிக்க நம்ம கோரிக்கைகள் ஆரம்பிச்சு அவரு நடத்தி விடுவார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்படி செய்து கொண்டு இல்லை அந்த வினையில அந்த 5 தத்துவத்தையும் நம்ம கலந்து சென்றோம்னா வீடு பேறு பெறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இந்த வினையை கழிக்க தான் அந்த சுத்தமாயன்றது அந்த பொருளுக்கு விளக்கத்தை தேடி கொஞ்சம் இன்னும் விந்தன்றது 2 பொருள் வரும். விந்தனும் போது வந்து சுக்லமன்றத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. ஆனா நம்ம சைவ சித்தாந்த சுவாமியின் பெயரோடு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம அந்த இதுக்கு போகாம சுத்தமாய அழிக்கக்கூடிய அந்த இதுக்கு கொண்டு போயிட்டு சுவாமியோட வீடு பேர் அடையறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவகாசங்கள் இருக்கு. இங்க வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு கல்யாண தடை நீங்கும், உத்தியோகம் இல்லையா உத்தியோகத்தை வெளியிட்ட எல்லா குறையும் என்ன வேண்டாங்களோ அந்த குறைகளை சுவாமி தீர்த்து வைக்கிறார். இன்னும் சில வேண்டுதல்களை வந்து ரொம்ப நம்ம வினை தாக்கத்தால் சிலதான் தள்ளி போட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக பசும்பால் கொண்டு வந்து அவங்களா கொடுத்து சுவாமி இடத்துல கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா சிறப்பு. அங்கே பணத்தை கட்டிட்டு நம்ம போயிட்டோம்னா அதுல எந்த ஒரு எது நான் பணத்தை கட்டிட்டேன்னா சுவாமி பணத்தை ஓகே அப்படின்னு தான் அவரும் பார்த்துப்பார். சிலர் வந்து கஷ்டப்பட்டாதான் நமக்கு வழி இருக்குன்னு நம்ம தான் மாத்திரையை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டேன் நான் வரமாட்டேன்னா அதுக்கு சுவாமி அதுக்கு எடுத்துட்டு தான் பண்ணுவார். நம்ம இதில் விஷயங்கள் அந்த 10 பதிகளும் சுவாமி மேலே பாடியிருக்காங்க. நம்ம 10 பேரில் ஒரு 90 வருடங்களுக்கு முன்னாடி அந்த அடிவர் நம்ம என்னுடைய வயசுக்கு அவரை நான் பார்க்கல. அவங்களுடைய பாடலும் ஒரு பாடல் இருக்கு, அதை மட்டும் நான் பார்த்து பாடிடுறேன். 10 பேர் பதிகத்தின் முதல் பாடல் 14 சீர்களில் நெல்லடி ஆசிரியர் விருத்தமாக 14 அடி கொண்ட ஒரு பாடலாக பாடியிருக்காங்க. நீர்வளம் நிலவளம் குடிவளம் பெருகியே நிறைந்திடும் பருத்திப்பட்டில் நீதமா அமர்ந்து ஒளிர் வாழவந்தீசனே நிமலனே ஞானமூர்த்தி கார்வணமேனியன் வேதனும் காணா கடவுளே அறிஞர் வாழ்வே காலனை உதைத்த செந்தாமரை பாதனே காமனை எரித்த கண்ணா பேர் பெற்ற சீர்சிறு தொண்டனிரும் கனிவுல பிள்ளை கறி உண்ண வந்தோய் பேசறிய நரிகளை பரிகள ஆக்கியே பிரியனுக்கு வலித்தாய் வார் பெற்ற கொங்கையுமை ஒரு பாகமாக ஈந்தவா வல்லலே அன்பர் கோவே வந்துற்ற வல்வினையை தீர வருள் புரிவாய் வாழ வந்த இயேசுநாதா. ஏன்னா அவர் பாடல்லையே வல்வினையை தீர்றதுக்காக தான் 10 பாடலையும் பாடியிருக்காரு. கடைசி 2 வரி வந்து இந்த நம்மளுடைய வினைகளை தீரதான் 10 பாடலும் பாடியிருக்காங்க. ஸோ இங்க வரவங்க வந்து கோரிக்கைகளை விட நம்மளுடைய வினையை தீர்த்து கொள்ளணும்னு தான் முயற்சி எடுக்கணும். அது என்னவோ சில மாற்றங்கள் சுவாமி தரணும். இதுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம், நிறைய விஷயம் தெரியும்னா நம்மளுடைய திருமுறைகளை ஓதணும். சைவ சித்தாந்த முறைகளை கொஞ்சம் 14 சாஸ்திரங்கள் இருக்கு. 2.5 வயதுல உள்ள ஞானசம்பந்தருக்கு 3 வயதுல தோளுடைய சிவன் என்ற பாடலை பதிகத்தை பாடி சுவாமியோட இங்க இருக்காருன்னு சுட்டி காட்டினாரு. இவர் சைவ சித்தாந்தத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா மெய்கண்டார் என்ற 2.5 வயசுலயே சுவாமி இந்த சித்தாந்தத்தை 12 சூத்திரங்கள்ல வழியெடுத்துட்டு போயிட்டார், முடிச்சிட்டார். அவர் அந்த 12 சூத்திரங்கள்லையும் இறைவனை திருவடி பேர் எப்படி பெறணுன்றத அவர் வழியில தெரிஞ்சுக்கணும். இதுக்காக அதன் பிறகு அவருடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தர் வந்து 14 மெயின் கண்ட சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த 14 மெய்கண்ட நம்முடைய பதிபசு பாசம் என்ற முறையில நம்முடைய வினை நீக்கத்தை குறைக்க தான் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது பயின்ற கொஞ்சம் இல்லை நிறைய பேர் நமக்கு தெரியும். அது வந்து ஆதீனத்தின் மூலமாக எப்பவுமே பயில வச்சிருந்த ஒரு சித்தாந்தத்தை இப்போ ஒரு 100-108 மையங்களாக சென்னை நம்ம தமிழ்நாடு முழுமையாகவும் மற்ற ஸ்டேட்களிலும் இந்த சித்தாந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. திருக்கைலாய பரம்பரை
அந்த ஆதீனத்தில் திருவாவூர் ஆதீனம் அங்கே தான் நம்ம இப்போ இருக்கிற குருமகா சன்னிதானம் அவர்கள இடத்துல தான் சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்று நித்தமும் அந்த சுவாமியை பூஜை பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகத்தை திருவருள் எனக்கு அருள் இருக்கிறாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்தர்களுமே பதிகங்களை ஓதி நம்மளுடைய வினைகளை கழிச்சு கொள்ளணும். சைவ சித்தாந்த முறையை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம பதிபசு பாசம் எது மேலேயும் பாசம் அல்லாத ஒரு நிலையில இருந்தோம்னா நம்மளுக்கு வீடு பேர் கண்டிப்பா கிடைக்கும். சுவாமி முக்தி அடைந்தார்ன்றதை விட அவங்க எல்லாமே ஒரு அருள் பெற்ற நிலையில இருக்கிறவங்க தான். அஷ்டதிக்பாலகர்ல ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியங்க தான். அவங்க முக்தி பெறணுன்றது எனக்கும் அதுல சொல்லக்கூடிய உடன்பாடு ஒன்றும் கிடையாது. அகஸ்தியருக்கு திருக்கல்யாண காட்சியை திருவேற்கடை வேதபுரீஸ்வரர் கோயில்ல அருள்பாலித்துள்ளார் சுவாமி. அப்போ அந்த வரும்போது அகத்தியருக்கும் இந்த 8 திக்பாலர்களும் நீங்க 8 திக்குகளை இருந்து பூஜை செய்து நீங்க வழிபாடு செய்கிற முறையை தள்ளியிருக்காங்க. அந்த முறையில 8 கோயில் இன்றும் இருக்கு. 21 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் கிரிவலமாக இங்க கிரி மலை இல்லாத காலத்துல சிவாலய ஓட்டம் என்ற பெயர்ல நடந்து யாரும் வர்றதில்லை, 2 வீலர்ல ஆட்டோல இந்த 8 கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை கடைசியா பார்த்துட்டு இல்லை முதல்ல அவரை பார்த்துட்டு 8 கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அதே நம்ம திருவண்ணாமலை முறையிலேயே ஒவ்வொரு பௌர்ணமியும் வராங்க. சில சமயங்களில் கோயில் அடையப்பட்டிருந்தா ஃபோன் பண்ணி நம்மளை யாராவது வர சொல்லி திறந்து தரிசனத்துக்கு சுவாமி கேட்குறாங்க. சில நேரங்களில் அமையுது, சில நேரங்களில் முடியலன்னு சொல்லிடுறோம். அது கொஞ்சம் காலம் போச்சுன்னா எல்லாம் இப்போ நமக்கு ஆலயத்தை பொறுத்தவரையிலும் காலை மாலை 2 கால பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பசும்பால் அபிஷேகம் மட்டும் நித்தியமும் பண்ணிட்டு இருக்கோம். இது 4 வருடம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விசேட அபிஷேகம் பிரதோஷம் இது மற்ற நாட்கள்ல எல்லாம் கூட எல்லாமே கவர்பால் கொண்டு வரது அவாய்ட் பண்ணியிருக்கோம். வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசும்பால் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அளவுக்கு கொண்டாலும் பரவாயில்ல, 100 ml 50 ml கொண்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முறைப்படுத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு தெரியல. நம்ம இது மாதிரி கொஞ்சம் ஸ்ரத்தையா பண்ணோம்னா சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்வார். ஏன்னா அவருக்கு எல்லாமே பசுவின் பாலால் சேர்ந்ததான் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். ஏனோ தானே எங்கே வைக்கிற பொருளெல்லாம் இங்கே நேராக ஆச்சிக்கிட்டு வராங்க, கை வச்சுட்டு அங்கே குறுக்கிட்டு சாத்தி விட்டுறாங்க. சிலது நம்மளும் அந்த சமயத்தை தவிர்க்க முடியாமல் காலகட்டத்தில் வாங்கி சாத்திடுறோம். அதெல்லாம் மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி பிரதோஷத்தை பொறுத்தவரை சொல்லிட்டு இருக்கிறோம். கூடியவில் எல்லாமே நடைமுறைக்கு வரும், வரவேற்பார் அவர். முடிஞ்ச அளவுக்கு அதி சீக்கிரமாகவே ஒரு கொடிமரம் அமைத்து ராஜகோபுரம் அமைத்து இந்த திருப்பணிகள்லாம் சிவன் அவர் அருளால் சீக்கிரமே தொடங்கி கும்பாபிஷேகம் பண்ணியும் ஒரு 18 வருஷங்கள் ஆயிடுச்சு. அது சீக்கிரமாக கும்பாபிஷேகம் பண்ணணும். ஆலயத்திற்கு சுவாமி தான் அனுகிரகம் பண்ணணும். வினை தீர்த்த விநாயகர்ன்றது நம்மளுடைய இப்போ ஆல்ரெடி வினையை தீர்க்கணுன்றது அங்கே எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அவர் வேண்டிட்டு பல அடியார்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுள்ளதா. இதனால நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 24 வருடங்களாக நான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். அடியார் பணிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் திருமுறையும் சைவ சித்தாந்தமும் எல்லாம் அவர் மூலியமாக தான் எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சிது. வேதபுரீஸ்வரர் சுவாமியும் இவரும் அந்த அளவுக்கு பவர் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்களை தான் சொல்லணும். ஏன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வெவ்வேறு அடியார்கள் பூஜை செய்திருக்காங்க. இது நீ என்ன யாரும் சொல்ல சேரல. இப்போ இருக்கிற தர்மகர்த்தாவில் இந்த கோயிலை கட்டுமானம் பண்ணி இந்த அளவில் அவர் பண்ணியிருக்காங்க. 18 வருடங்கள் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தள்ளி போட்டுட்டே வராரு. என்ன காரணம் தெரியல. ஒரு ராஜகோபுரத்துக்கு சேர்த்து பண்ணணுன்ற எதிர்பார்ப்போடு இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் அது சீக்கிரமாக வினை தீர்த்த விநாயகரும் பின்னாடி இருக்கிற சத்யநாராயண சுவாமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியும் நாங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இடப்பட்ட காலத்தில் மூலவருக்கு இங்கே பிரத்யேகமாக ஒரு பூஜை நடக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மாலையில் ருத்ர ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீருத்ர ஹோமம் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. நடந்துக்கிற இடையிலாமே அது மழையை பெஞ்சாலும் அன்னைக்கு ஹோமத்தை முடிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போயிட்டு இருக்கு. தேய்பிரை அஷ்டமிக்கும் இப்போ ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். முருகருக்கு எல்லா பூஜைகளும் இப்போ 2 வருஷங்களா அவருக்கு தைப்பூசத்துக்கு பால் குணம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக அவருக்கும் அந்த பூஜை நடந்துட்டு இருக்கு. அம்பாளுக்கு அவங்க வித்தாம்பிகை என்ற பொருளே இந்த சித்தாந்தத்திலே ஒரு குறிப்பு இருக்கு. வித்தி அடைய செய்யறதுக்குன்ற, அதாவது ஒரு கூடாரத்தை நம்ம சுருக்கி வச்சுட்டுலாம் அதை எனக்கு விரிச்சு தூண்களை வச்சிங்கன்னா விரிந்த அளவில் கொண்டு போகிற அளவுக்கு அந்த அம்மா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அந்த அம்மா அளவு ஒரு அருளை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு முறை நம்ம சிவாலயத்துக்கு வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களே கண்டிப்பாக தேடி வருவாங்க. இப்படிதான் இந்த அடியாரம் இருக்கிற 24 வருஷமா எனக்கு கிடைத்த நேரத்துலலாம் இவங்களும் ஒரு அடியாரம் இருந்தவர் தான். நம்ம அர்ச்சகரம் இன்னைக்கு பூஜை பண்ற அளவுக்கு அந்த ஸ்தானத்துக்கு சுவாமி அந்த நேரத்துல அழைச்சிக்கிறார். கும்பாபிஷேகத்திற்கு நிறைய அதன் முன்னாடி கொஞ்சம் வெளியில இருக்கிற
சுற்றுச்சுவர் ஒன்று, அந்த காம்பவுண்ட் வால் ஒன்று போடணுன்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு ஒரேடியாக ஒரு செய்யணுன்ற ஒரு இதுதான். இதுக்கு அடியார்களால் முடிஞ்ச ஒரு தங்களால் முடிஞ்ச நன்கொடையை ஆலயத்தில் செலுத்தி தக்க ரசீது கொடுத்து எல்லாமே அடியார்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒருத்தொட்டு செய்கிறாங்க. நம்ம ஆலயத்தை பொறுத்தவரையிலும் முடிஞ்ச அளவுக்கு ராஜகோபுரத்துக்கும் கொடிமரத்துக்கும் பக்தர்களுக்கு ஒரு நன்கொடை கொடுத்து அது விரைவில் அந்த வேலைகளை முடித்து, ஏன்னா அது பெரிய பட்ஜெட்டில் நடக்கக்கூடிய வேலை. எங்கள் தர்மகரத்தை பொறுத்தவரையிலும் இறைவனுக்கு நல்ல முறையில் எல்லாம் செய்யணும். நைவேத்தியமாக எதுவும் இருந்தாலும் நித்தமாக ஒரு கிரமமாக செய்யுங்க. ஒரு உண்மையிலேயே அது மற்ற அது மாதிரி தர மாட்டாங்க. சில விஷயங்களுக்கு ஓகே, எல்லாம் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பணி. இந்த பணின்னு இல்லை, ஒருத்தர் பால் கன்றதுனா, ஒருத்தர் பெருக்கிறதுனா, கூட்டி எடுத்துறது, வெளியில் போய் க்ளீன் பண்ணுறது, எரிச்சு விடுறது, சுத்தமாக வச்சுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி மீறி போச்சுன்னா சில சமயங்களில் இந்த உழவாரம் பண்ணுறப்ப அடியார்கள் வருவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வருவாங்க. நான் உழவாரம் பண்ணுமான்னு கேட்பாங்க. பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்து ஒரு அன்னம் பாலிப்பு செய்து அவங்களை சிறப்பிச்சு அனுப்புறது, இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஆலயத்தில், சிவன் ஆலயத்தில் சிவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த வாயிலிங்க சுவாமி திருக்கோயிலில் சிவனுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலையும் சாயங்காலமே 2 வேளையில நித்திய பூஜை பண்ணுறோம். இந்த கோயிலில் 2 வேளை 2 கால பூஜை நடக்கிறது. ஒரு சாயரக்ஷா பூஜை ஒன்று நடக்குது, காலைய பூஜை ஒன்று, சாயரக்ஷாலையும் பூஜை நடக்குது. 2 காலமும் சிறப்பாக சிவனுக்கு பூஜை பண்ணி, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, மற்ற பரிவார கோஷ்டத்தில் உள்ள எல்லாருக்கும் காலையில் அபிஷேகம் பண்ணிடுவோம். இந்த கோயிலில் மற்ற 2 கால அபிஷேகம் பண்ணி சிறப்பாக பண்ணி தேவார திருவாசகம் ஓதி சுவாமிக்கு அவர் விருப்பத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த சுவாமியை பற்றி சொல்லணுன்னா, சுவாமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. இது கண் கூட நான் கண்டது. நான் இந்த கோயிலுக்கு கரைஞ்சது ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நானும் ஒரு அடியாராக தான் வந்தேன். இந்த கோயிலில் பக்தராக சேவார்த்தியாக வந்தவன் தான் நான். சேவார்த்தியாக வந்தவனுக்கு தான் கேட்டிலேருந்து தான் எனக்கு என்ட்ரியே கிடச்சிது. கேட்டு வரைக்கும் கேட்டிலேருந்து தான் எனக்கு என்ட்ரி. நான் வந்தபோது முதல்ல கேட்டில் தான் இருந்து பார்க்க முடியும் சாமியை. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த சுவாமிக்கு. அந்த விசேஷ காலத்தில் மாத்திரம், மற்ற நாளில் சொல்லலை, இந்த பிரதோஷ காலங்கள் மாத்திரம் சுவாமிக்கிட்ட கூட்டங்கள் எங்கேருந்து வருமோன்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம் வரும். சுவாமியை தரிசனம் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு சுவாமி கூட்டம் வரும். எங்கே இருக்கிறதெல்லாம் வருவாங்க. இந்த ஸ்தலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம். இந்த சுவாமியோட பேர் வாயுலிங்கேஸ்வரர். இவர் அஷ்டலிங்கத்தில் ஒரு லிங்கம். திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, எல்லாம் கிரிவலம் போயிருப்பீங்க. கிரிவலகத்தில் அஷ்டலிங்கங்கள் மூர்த்தி இருப்பாங்க, அஷ்ட திக்கில். அந்த நடுவில் அருணாச்சலேஸ்வரர் உட்காந்துருப்பார், அக்னிலிங்கம். அவர் அக்னி ரூபமாக உட்காந்துருப்பார். அது அக்னிலிங்கமும் தனியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாருனாலும் திருவண்ணாமலைக்கு போக முடியாது அவ்வளோ தூரம் சொல்லிட்டு, இங்கே அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம், ஒரு ஸ்தலம் திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர்ன்ற கோலத்தில் சிவருமான் அகத்தியரை காட்சி கொடுத்துருக்கார். அகத்தியருக்கு கல்யாண காட்சி, சிவருமானோட கல்யாண காட்சியை திருமண கோலத்தை காண முடியலன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது சிவருமான் சொன்னாரா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன், நீ போ தென் தமிழகத்துக்கு போ அப்படின்னு சொன்னபோது தென் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தென் தமிழகத்தில் நம்ம திருவேற்காட்டு ஸ்தலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வருஷம், யுகத்துக்கு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அகத்தியர் முனிவருக்கு காட்சி கொடுத்து அந்த வேதபுரீஸ்வரர் அப்படின்றவர், ஒரு வேதபுரீஸ்வரர் திருமண கோலத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருமண கோலத்தில் இருப்பார் சுவாமி வேதபுரீஸ்வரர். அவர் தான் மூலவரங்க, அம்பாளோட பார்வதி அம்மாவோட. ஸோ அந்த கோயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஒரு அஷ்டலிங்கமும் உருவாகிருக்கு. அதில் உருவாகின ஒரு லிங்கம் தான் வாயுலிங்க கோயில். இது வாயுலிங்க சுவாமி பேர் வச்சிருக்கோம் சுவாமிக்கு. ஸோ சுவாமியோட பூஜைகள் இதெல்லாமே சிறப்பாக நடைபெறுறது, எல்லா இதையும் எந்த குறைவும் இல்லாமல் நடைபெறுறது. சக்தி வாய்ந்த சுவாமி. சிவன் மேலே யாருக்கெல்லாம் பற்று இருக்கோ, ஒரு அன்பு இருக்கோ, அவருக்கு காதல் இருக்கோ, சிவன் மேலே யாருக்கெல்லாம் காதல் இருக்கோ, அவர்கள்லாம் சிவன் அடியார்கள் தொழுதாருன்னா சிவன் கண்டிப்பாக அவங்களை கைவிட மாட்டான்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார். சிவருமான வழிபடணும்னா எப்படி வழிபடணும்னா, சும்மா போனோமா வந்தோமா அப்படின்னு சொல்லி கட்டத்தில் அப்படி போட்டு ஓட்டி வந்துடக்கூடாது. அது சிவருமான கோட்டையில் வெளியிலேருந்து ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போயிடுவான் வண்டியிலேருந்து, அப்படி ஆயின்னு சொல்லிட்டு ஆய் சொல்கிறது, டாட்டா காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சிவன்கிட்ட வரணுன்னாலே ஒரு பக்தியோட பயத்தோடு வரணும், ஒரு அன்போடு வரணும், சந்தோஷம் மன நிம்மதியோடு வரணும்.
எந்த குறையா இருந்தாலும் அவருக்கு தெரியும், உனக்கு என்ன குறை இருக்குன்றது அவருக்கு தெரியும். நீ சொல்லவே வேண்டாம் சிவன்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க தேவையே இல்லை சிவன்கிட்ட. வேண்டத்தக்கது அறிவோய் மாணிக்கவாச பெருமான் பாடுறாரு 8ஆம் திருமுறையில. மாணிக்கவாச பாடுறாரு 8ஆம் திருமுறையில. அது திருவாசகம்ன்ற தலைப்பு. அந்த தலைப்பு திருவாசகன்ற தலைப்புல புக்கில் வந்து திருவாசகத்தில் 51 பாடல்கள், 51 தலைப்புல இல்லை ஒரு தலைப்புல ஒரு பாடல் பாடுற ஒரு பாடல். வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க் அறியோனி வேண்டி என்னை பணி கொண்டாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஸோ சிவபெருமான்கிட்ட வரணும்னா எனக்கு இது ஓணுன்னு கேட்க ஒன்றும் அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அந்த கேட்டு அங்கே போகலாம் இங்கே போகலாம், காட் ஃபாதர் ஓ ஃபாதர் கிவ் மீ அப்படின்னு தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் இல்லை. சுவாமி கிட்ட ஒன்றும் வேண்டாம். நீ வந்தேன்னா போகிறோம். சுவாமி கிட்ட நீ நீ எதுக்கு வரேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமே, நான் என்ன உன்னை புதுசாக கேட்க போறேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோனி, நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அடுத்த வழி சொல்றாரு மாணிக்கவாச பெருமான். என்ன அருமையான பாடல் வரிகள்னா இதெல்லாம் எப்போ எழுதினதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் எழுதின பாடல்கள். இதெல்லாம் சுத்த தமிழில் எழுதின பாடல். ஒரு சமஸ்கிருத வார்த்தை கலப்பு இல்லாமல் 12 திருமுறையும் முதல் திருமுறையிலேருந்து 12ஆம் திருமுறை 63 நாயன்மார்கள் அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் சமஸ்கிருதன்றது வந்து ஒரு மொழி, பண்பட்ட மொழி, தொன்மையான மொழி. எல்லாராலையும் கற்றுக்க முடியாது சமஸ்கிருதம். கொஞ்சம் அதுக்கு பயிற்சி தேவை. அதுக்கு ஒரு நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணனா சமஸ்கிருதம் கற்றுக்கலாம். ஆனால் குழந்தை பருவத்திலேருந்து கற்றுக்கணும் சமஸ்கிருதம். பெரியவங்க ஆனால் சமஸ்கிருதம் வாயில் நாக்கு பெறலாது. அதனால் தமிழை சிவபெருமானே என்ன சொல்கிறாரு, தமிழ் வேதம்னு ஒன்று இருக்கும். அது வந்து சமஸ்கிருத வேதம். இப்போ தமிழுக்கு ஒரு வேதம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு வேதத்தை படைத்திருக்காரு சிவபெருமான். அதுதான் திருமுறைகள். சிவபெருமானாலே எழுதப்பட்ட நூல் தான் திருவாசகம். அவரே வந்து சுயமாக கையால் எழுதி வாங்கிட்ட நூல் திருவாசகம் என்ற நூல். முதல்ல 6 திருமுறையும் செய்யும் சிவபெருமான போற்றி பாடினாங்க. அவரு தேவாரம், தேவன்னா தேவன், ஆரம்னா கழுத்துல அடைகிற மாலை, பூ மாலை. தேவாரம், தேவாரம் என்றது பூமாலை, தேவர்களுக்கு படிக்கிற பூமாலை. தமிழால தமிழ் சொற்களால பாமாலை, பாமாலை பாடணும்னு சொல்றோம். கடவுளுக்கு பாமாலை பாடினா ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவரை பற்றி அவர் நாமாவளி சொன்னா அவரை பிடிக்குமா. நீ கோயிலுக்கு கூட வரலாம, வீட்டிலே இருந்து சிவா சிவா சொல்லிட்டு இருக்கலாம். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா நாமாவளிக்கு அவ்வளோ பவர் இருக்கு சுவாமிக்கு. அதே மாதிரி அடியார்களுக்கு அவர் வந்து அவ்வளோ இறங்கி வருவார். பக்தர்களுக்கு அவ்வளோ இறங்கி வரும் சிவபெருமான். அடியார் மிஞ்சி அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவர் அடியார் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அவருக்கு. எந்த அடியார் தன் மேலே அன்பு வச்சிருக்கோனோ அந்த அடியாருக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்க மாட்டார் சிவபெருமான். அவர் கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி வந்துடுவார் சிவபெருமான். அப்படி ஒரு சிவபெருமான் சிவபக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அவர் தமிழ் வேதத்தை வந்து 12 விதமான திருமுறைகளில் தமிழ் வேதத்தில் தமிழ் கற்றறிந்தால் போகிறோம். தமிழ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் தமிழ் பாடலாம், தமிழ் பேசலாம். பாடல்கள் தான் எல்லாமே பாடல்கள். ஒவ்வொரு தலைப்பிலும் பாடல் இருக்குது. என்னென்ன வேணுமோ எல்லா தலைப்பிலும் பாடல் இருக்குது. எல்லா திருமுறைகளும் படித்து பண்ணால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாமே நம்ம அடையலாம். நமக்கு தேவைகள் அடையலாம். நமக்கு நல்லது நடக்கும். கெட்ட வினைகள் நண்டாது. யமனையே துருத்தி அடிக்கக்கூடிய தேவார பாடல்கள். தேவார பாடல்கள் பாடினா யமதூதரும் யமனும் கிட்டவே நெருங்க மாட்டான். தேவாரம் பாடங்க சிவனோட பக்தரா கட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயுள் நீட்டிப்பு கிடைக்கும். நிறைய ஆயுள் உங்களுக்கு வயசு வந்து ஆயுள் நீங்கள் நிறைய நாள் ஆண்டு வாழலாம். ஒரு பொலிவு கிடைக்கும், ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும், சஞ்சலம் இருக்காது, தீவினை அண்டாது. இதே மாதிரி சிவனை வழிபடுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லாம் தெரியும். சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து போகிறது இல்லாமல் என்னோட வேண்டுதல் என்னென்னா, தாழ்வான வேண்டுகோள் தேவார திருமுறைகள் எல்லாரும் தமிழ் மண்ணிலேருந்து தமிழாக இருந்தவங்களை தவறாமல் படிக்க வேண்டியது. தமிழ் தெரியாதவங்க அயல் மொழியில் வேற்றுமொழி பேசுகிறவங்க இருந்தாலும் கூட சில பேர் தமிழ் மேல் ஆர்வம் கொண்டு தமிழ் படிக்கிறதுக்கு வராங்க. தெரிஞ்சவங்க இங்கே பிறந்து இங்கே வளர்ந்துருக்கவங்களாம் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்வம், அவங்களும் படிக்க வராங்க. ஆனால் தமிழ்நாடு இருந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழர்கள் கண்டிப்பாக அது படிக்க வேண்டிய, படித்து உணர வேண்டிய நூல் தேவாரம் திருவாசகம்ன்றது என்னோட தாழ்ந்த கருத்து. படிக்கணும், இது பண்ணணும், பாடல் பாடணும். சிவபெருமான்ட்டு ஒரு பதிகமாவது பாடணும். ஒரு நாளைக்கு ஒரு பதிகமாவது பாடணும். ஒரு பதிகம் பாடினா அதோட நல்லது எல்லாம் தான் கிடைக்கும். என்ன வேணாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கு. இது வேதம். இது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அது சொல்லியிருக்காரு சுவாமி. தமிழில் சொல்லியிருக்காரு, அது சமஸ்கிருதம் சொல்லியிருக்காரு, தமிழில் சொல்லியிருக்காரு. ஆகையினால ஸோ இதுதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு. எந்த சிவன் கோயில் வந்து போனாலும் சரி, சிவன்கிட்ட ஒரு பதிகம் பாடுங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பதிகங்கள் படிங்க. ஒரே ஒரு பதிகம் படினா போகிறோம், ஒரே ஒரு பாட்டு பாடினா போகிறோம். சுவாமியை பற்றி புகழ்ந்து பாடின பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள். ஒரு பாடல் பாடினா கூட இல்லை போகிறோம் சுவாமியை பற்றி பாடல். எத்தனையோ பாடல்கள் இருக்கும். கடலில் கட்டி தூக்கி போடுறாங்க சுவாமியை. இவரை
சின்னான சம்பந்த சுவாமிகளை கடலை கட்டி தூக்கி போட்டுறாங்க. ஆனால் மிதந்து வரார். என்ன ஒரு அற்புதம்! அந்த மாதிரி கல் கட்டி கடலில் போட்டால் ஒரு பாடல் பாடுறாரு, அப்படியே கல் பெரிய பாறாங்கள் மிதக்கிறது. இந்த மாதிரி ஆச்சரியம் எந்த ஒரு சமூகத்திலையும் எந்த ஒரு இதுலேயும் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு இதுலையும் கிடையாது. தமிழில் அந்த இது நம்ம இதில் இந்திய இதில் நம்ம தமிழில் வந்து ரொம்ப பெருமைக்குரியது என்னன்னா நம்ம தமிழ் வேதமாகிய தேவார திருவாசக பாடல்கள். ஆகையெல்லாம் இது இந்த பெருமையை எல்லாரும் உணரணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பெருமையை எல்லாரும் உணர்ந்துட்டு இதை பற்றி நடந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். எதோ அசாத்தியத்தால் சாத்தியம் பண்ண முடியும். அசாத்தியத்தை சாத்தியம் பண்ண வைக்கிறது தான் சிவபெருமான். நிறைய பரியாக்குவார், கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்பலை உயிர் பிச்சுப்பார், அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிரோட கறி சமைச்சு சமைத்தார். உயிரோடு இறந்து போன குழந்தைய உயிர் பிச்சு ஒன்று கொள்ளாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். இறந்து போன பையன், பாம்பு திண்டி இறந்து போன பையன் உயிர் போயிட்டு வருவான். தோட்டத்தில் இலப்பறிக்க போன பையன் இறந்து போயிடுறான், பாம்பு திண்டி. திருநாவுக்கரசர் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் பாடுறாரு, எங்கே குழந்தை காணமே, அந்த குழந்தை கூட்டுறவங்க அவர் கூட வச்சு சாப்பிடணும், இது மாதிரி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி மூலையில் கட்டி வச்சிருக்கான். கூட்டி நின்று வச்சு அவரை வந்து பாட்டு பாடுறாரு. ஒன்று கொள்ளாம் ரெண்டு கொள்ளாம்னு பாட்டு பாடுறாரு. 10 வரைக்கும் பாட்டு, 10 பாடல் பாடுறாரு. பையன் உயிரோடு எழுந்துட்டான். அதாவது அசாத்தியத்தெல்லாம் சாத்தியம் பண்ணுறது சிவபெருமான். ஒரு திருவிளையாடல்கள் நிறைய பண்ணுவார். ஆனால் கஷ்டங்கள் நிறைய கொடுப்பாரு. சோதனைகள் ஏகப்பட்ட சோதனைகள் கொடுப்பார். எந்த வித சோதனையும் அஞ்சக்கூடாது. எதுக்குமே பொருட்படுத்தாம மன சிந்தனையை தைரியத்தோட மன வலிமையோட ஒரே சிந்தனை சிவ சிந்தனையோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக சுவாமி கை கொடுத்து மேலே தூக்கிடுவார். நான் வந்து இப்போ 2-3 வருஷமாக சுவாமி கைங்கரியம் பண்ணி சுவாமிக்கிட்டே போய் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். சுவாமிக்கு நான் சொன்ன அறிவுரைப்படி எனக்கு நடந்தல அவங்களோட வேண்டுதலுக்கு அடிப்படை அவங்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு நான் சொன்னேன், இந்த பதிகம் படிங்க, உங்களுக்கு உங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகுன்னு. அந்த பதிகம் படித்தாங்க. அந்த பதிகத்தை படித்து அவங்களுக்கு நிறைவேறி அவ்வளோ சந்தோஷமாக வந்து சுவாமிகிட்ட வந்து அபிஷேகம் பண்ணிட்டு பொண்ணு குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை கருவுட்டுறாங்க. 8 வருஷம் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தம்பதி வந்தாங்க. பெரிய பணக்காரர், பெரிய வைஸ் பிரசிடென்ட் ஆகிற கம்பெனியில் பெரிய தம்பதிங்க. 9 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. இந்த பதிகம் படிக்கும் உங்களுக்கு ஆகும்னு சொன்னேன். கல்யாணம் ஆகும். பதிகம் படித்தாங்க. போன மாதம் வந்தாங்க. வந்து பாசந்தி ஸ்வீட்டு கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு கரு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க கேட்கறதுக்கு. கல்யாணம் ஆகாத போது கன்னி பெண்கள்லாம் வராங்க. இந்த மாதிரி இந்த பதிகள்லாம் படிக்குமா உங்களுக்கு எதாவது ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி படிச்சிருக்காங்க. நிறைய கன்னிகை பெண்கள் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. நிறைய பேருக்கு 6 பேர். அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப 4 பேர். இந்த கோயிலுக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நிச்சயமாகி அவங்களுக்கு நல்ல சுகமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை ஆகும். சிவபெருமான் என்னன்னா அவருக்கு பதிகம் படித்து இது பண்ணாலும் நடக்காது நடக்கும். அதுதான் நடக்காத இது நடக்க வைக்க முடியும். இதுவே சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி இதனால் இது பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இல்லாத ஒரு இதை அவர் பாசிபிள் ஆக்கி காமிப்பார். அதுதான் சிவபெருமானோட சக்திகள். இது நேரம் வந்து இப்போ ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட்டில் வந்து இறங்கி ஐயங்குளம்ன்ற ஒரு ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த ஐயங்குளம்ன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன்னா ஐயங்குளத்துக்கு பின்னாடி பக்கமாக வரணும். குளத்துக்கு பின்னாடி ஒரு ரோடு வருது. அது பின்னாடி பக்கம் வந்தேன்னா நீங்கள் பின்னாடி அந்த ரோடு வந்து நேரம் அந்த ரோடு வந்து சிவபெருமான் ஆலயத்துக்கு கொண்டு பஸ் ரூட் அதே 65B வரும், 62 வரும், 266 வரும். ஆவடி டு பூந்தமல்லி போகிற பஸ் எல்லாமே அந்த ரூட்டில் போகிறது. ஆவடி டு தாம்பரம் போகிற பஸ் எல்லாமே அந்த பக்கம் போகிறது. ஸோ இந்த வந்து மெயின் ரோடு ஆவடி டு பூந்தமல்லி 12 கிலோமீட்டரில், நடுவில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது, 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. டுவர்ட்ஸ் பூந்தமல்லி சைடு போகிற பக்கம் வரணும். ஆவடி போகிறதுக்கு முன்னாடியே இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ பக்த கோடிலாம் அந்த திரளாக வந்திருந்து கலந்து கொண்டு இறைவன் அருளை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ண விருப்பவர்கள் பொருள் உதவியோ பண உதவியோ எதுவும் செய்ய விருப்பப்பட்டவங்களை வந்து எதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. நான் இதெல்லாம் பற்றி சொல்லப்படல, அதை பற்றிலாம் நான் உங்களை வந்து விமர்சிக்க விரும்பலை. ஆனால் ஒரு விண்ணப்பம், என்ன விண்ணப்பம்னா, நீங்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு அடி நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி 4 அடி எடுத்து முன்னாடி வைப்பார். அதேமாதிரி இறைவனுக்கு நீங்கள் 1 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அவர் 2 ரூபாய் திருப்பி கொடுப்பார். இதுதான் வந்து சித்தாந்தம். இதுதான் ஒரு உண்மை. இது சத்தியம். இது வந்து அழிக்க முடியாது யாராலும். இது நிச்சயம். 1 ரூபாய்க்கு நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவார். அவர் வச்சுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சுவாமி. அது சிவன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். வரும் நீங்கள் சிவனுக்கு அன்போடு செய்யணும். அன்போடு செஞ்சு அவரோட பயபக்தியோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேன்மை உண்டாகுன்றதை கோயில் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த கோயில்ல நான் வந்து என்னோட 16வது வயதிலிருந்து இந்த கோயில்ல அடியாரா இருந்துட்டு இருக்கேன்.
கோயிலோட சுவாமியோட பேர் வந்து வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர் சுவாமியோட பேரு. அம்பாளுடைய பேரு விருத்தாம்பிகை. வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர் அப்படின்னா வாயு பகவானால் வழிபட்ட லிங்கம். வாயு பகவானால் வழிபட்ட லிங்கம்னா வாயு பகவான் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வந்து சுவாமியை நினைச்சு தவம் பண்ணோம்னு நினைச்சாங்க. அப்போ இங்க பருத்தி நிறைந்த காடு இங்க இருந்ததை பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கு, இங்க நின்று நம்ம சுவாமியை வழிபடலாம் அப்படின்னு சுவாமிய இங்க வழிபட்ட ஸ்தலம்ன்றதுனால வாயு பகவான் ஒரு முக்கியமான ஒரு நபரா இங்க கருதப்படுறதுனால சுவாமியோட பேரு இங்க இஷ்டப்பட்டு சுவாமியே தன்னை வந்து இஷ்டப்பட்டு வந்தனால வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர் சுவாமியோட பேர். அம்மனுடைய பேரு விருத்தாம்பிகை. வாயு பகவானால் வழிபட்ட ஸ்தலம் நம்மளுடைய கோயில் ஆலயம். இது பஞ்சு நிறைந்த காடு, பருத்திப்பட்டு ஊருடைய பேரு. அதாவது பருத்தி நிறைந்த காடு. வாயு பகவான் வந்து தன்னோட தவம் பண்றதுக்காக ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும் சுவாமியை வழிபடுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடம் வந்து அவருக்கு அமைதியான இடமா அவரு தேர்ந்தெடுத்தாரு. பருத்தி நிறைந்த காடு இங்க இருந்தது. சரி, சுவாமியை இங்க வந்து அவரு வழிபட்டாரு. சுவாமி வந்து தன்னை ஆசைப்பட்டு வாழ வந்தன்னா அவர் இங்க வாழணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு வந்ததுனால வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர். வாயு பகவான் வழிபட்டதுனால வாயுலிங்கேஸ்வரர். இஷ்டப்பட்டு வாழணும்னு வந்ததுனால வாழ வந்த வாயுலிங்கேஸ்வரர் சுவாமியோட பேரு. விருத்தாம்பிகை அம்மனுடைய பேரு. அடுத்தது நம்ம கோவில்ல வந்து முக்கியமா பிரதோஷம் 2, சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை, பௌர்ணமி, மாத சிவராத்திரி, இது எல்லாமே நம்ம கோயில்ல பெரிய கோயில்ல எந்த அனுஷ்டானத்துல பண்றாங்களோ அதே அனுஷ்டானத்துலதான் நம்ம கோவில்ல இங்க முக்கியமா பண்றாங்க. இங்க சுத்தி இருக்க கோயில்ல அந்த அளவுக்கு நடைபெறுதான்றது சந்தேகம் தான். கண்டிப்பா நம்ம கோயில்ல நடைபெறுது. பௌர்ணமிக்கு ருத்ர ஹோமம் பண்ணி இங்க சுவாமிக்கு அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்றாங்க. அஷ்டமி முக்கியமா. அடுத்தது பைரவருக்கு ஹோமம் பண்ணி பைரவருக்கு பூஜை நடக்குது அஷ்டமிக்கு. சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு ஈவினிங் எப்பவும் போல நிறைய பேர் வந்து பூஜை பண்றாங்க. சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்குது. எல்லா அபிஷேகமும் உண்டு. பிரதோஷத்துக்கு சுவாமிக்கு 2 அபிஷேகம், 2 பிரதோஷத்துக்கு அபிஷேகம் நடக்குது. கிருத்திகைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், எல்லாமே அபிஷேகம் நடந்து ஆராதனைகள் நடக்குது. அடுத்தது முக்கியமா பங்குனி உத்திர அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. முக்கியமா முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம். வைகாசி விசாகம் இப்ப முடிஞ்சது, திருக்கல்யாணம் சுவாமிக்கு நடக்குது. செவ்வாய்க்கிழமை ஆனா ராகு கால பூஜை. துர்கைக்கு 3 to 4:30 ராகு கால நேரம். அன்னைக்கு வந்து துர்கைக்கு எவ்ரி டியூஸ்டே இங்க துர்கைக்கு 3ல இருந்து 4:30 மணிக்கு அந்த ராகு கால நேரத்துல துர்கைக்கு தனியா வழிபாடு நடக்குது. எல்லா அபிஷேகமும் நடக்குது. பக்தர்கள் நிறைய பேர் வராங்க, பாடல்கள் பாடி பூஜை பண்றாங்க. முக்கியமான விஷயம், 4 இங்க நாங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 4க்கு மட்டும் இங்க பூஜை கிடையாது. 63 நாயன்மார்கள் சிலை நம்ம கோயில்ல இல்ல. ஆனா 63 நாயன்மார்களுக்கும் குரு பூஜை இந்த கோயில்ல நடக்குது. 63 நாயன்மார்கள் என்னைக்கெல்லாம் அவங்களுடைய நட்சத்திரம் வருதோ அவங்களுடைய அந்த பாடல்களை பாடி இங்க வந்து பூஜை பண்றோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு 1 இயரா அதை பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நடைபெறுது. சுவாமியோட அனுகிரகத்தினால அது நடைபெற்றுட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் அது. ஸோ இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 1 2ன்னுலாம் குறிப்பிட்டு கண்டிப்பா சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு இங்க வந்துதான் கல்யாணம் ஆயிருக்கு, இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது யாரா இருந்தாலும் வந்து நீங்க பதிகம் படிக்கிறதுன்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கு அது தெரியாது. ஆனா வந்து வேண்டிக்கிட்டு சுவாமி கிட்ட நீங்க சொல்லிட்டு போனாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமண தடை நீங்கிறதுக்கும் முக்கியமான ஒரு இடம். ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் நடைபெறதுக்கும் இங்க பூஜைகள் நடைபெறுது. அதுக்கும் இங்க ஹோமம் பண்ணி நாங்க பண்றோம், பூஜை பண்றோம். தனியா குரு பகவானுக்கும் பண்றோம். ஸோ வந்து மற்றவங்க முக்கியமான அந்த ராகு கேது அந்த கோவில்ல பரிகாரம் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு கோவில் இங்க இந்த கோவில் தான். காலாஸ்திரி கோவிலுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்தலம், அதாவது ராகு கேது பரிகார ஸ்தலம். ஏன்னா வாயு பகவான் அங்க வழிபட்டாங்க. அதே வாயு பகவான் இங்க வழிபட்டதுனால ராகு கேது பரிகார ஸ்தலம். நீங்க காலாஸ்திரி போக முடியாதவங்க கண்டிப்பா இங்க வந்து வழிபட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சிவன் கோயில்ல முக்கியமான விஷயம், எந்த சிவன் கோயில்ல இது நடக்குதுன்னு தெரியாது, காலை மாலை 2 வேளையும் சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுது.
முக்கியமா மகா சிவராத்திரி அன்னைக்கு ரொம்பவே பெருசா எல்லா கோயிலையும் 4 கால பூஜை மட்டும்தான் நடைபெறும். ஆனால் நம்ம கோயில்ல நம்ம ஆலயத்துல வந்து 6 கால பூஜை நடைபெறுது. ஈவினிங் வந்து 5 o'clockல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலை 5 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். கடைசியா கோமாதா பூஜை நடக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு. அடுத்தது அந்த நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு பரதநாட்டியம் நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்க வந்து சுவாமிக்கு என்ன ஒரு பக்தி பூர்வமா என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நம்ம கோயில்ல பண்றோம். வேற எதுவும் நாங்க பண்றது இல்ல. முக்கியமா சுவாமிக்கு வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்றது இல்ல. தேவையில்லாத சில பொருள்கள்லாம் கலப்படம் உள்ள பொருள்கள் எதையும் யூஸ் பண்றது இல்ல. நெய்யும் சுத்தமான நெய் தான் நாங்க யூஸ் பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்கோம் சுவாமிக்கு இதுவா. ஓம் நமச்சிவாய சிவாய நம. நான் இந்த கோயில் 10 வருஷமா வந்துருக்கிறோம். நாங்கள் முதல்ல இருந்ததெல்லாம் வந்து சென்னையில், அங்கேருந்து இங்கே பருத்திப்பட்டுன்னு ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி அதில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். 10 வருஷமாக அந்த கோயில் வரேன். எனக்கு ரொம்ப திருப்தி. இந்த கோயில் வந்து இருக்குதே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. ஆனால் இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் நினச்சது நடந்திருக்குது. நான் இடம் வாங்கணும்னு நினச்சோம், அதுவும் வாங்கிட்டோம். எங்களுக்கு எந்த குறை இல்லாமல் நாங்கள் திருப்தியாக நல்லா சந்தோஷமாக இருக்கோம். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அவருக்கு செய்யணும் நிறைய ஆசை, நாங்களும் செய்வோம். இந்த கோயில் இன்னும் மேலும் மேலும் வரத்துக்கு எல்லாம் உள்ள இறைவன் அவன் அருள் தான் எல்லாமே. அவன் அருளால் தான் எல்லாமே நடக்குது. பிரதோஷ காலம், அஷ்டமி, சங்கர சதுர்த்தி, பௌர்ணமி, கிருத்திகை அந்த மாதிரி நேரத்துக்குலாம் நாங்கள் வருவோம். நான் வேண்டி எனக்கு ஒரு 2 வருஷத்தில் எல்லாமே நிறைவேறிச்சு. ரொம்ப வேண்டி இடத்துல என் பசங்களுக்கும் நல்லா இருக்குது. என் மரும் பிள்ளைங்க நான் இந்த வேலை அவர் எந்த வேலை கிடச்சி வேறு வேலை ப்ரமோஷன் வந்தது. ஜப்பானுக்கு போனார், அவர் ப்ரமோஷன் வந்து நல்லா எந்த பிரச்சனை எல்லாமே வேண்டது நல்லா நடந்தது இந்த கோயிலில் பொறுத்தவரையிலும். சிவாய நம. என் அப்பன் முருகனுக்கு எல்லா புகழும், முருகனுக்கே எல்லா புகழும். இந்த வாயுலிங்கேஸ்வரர் கோயிலுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான கோயில். இந்த தலத்திலே வந்து இந்த ஏரியாவிலே வந்து இது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். வாயு பகவான் வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துல வந்து வழிபட்டோம்னாக்க ராகு கேது தோஷம் உள்ளவங்களோட எல்லா தோஷமும் நீங்கும். வாயு பகவானே ஈசனை வணங்கி இங்கே விமோசனம் பெற்றதுனால இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆனால் இது வெளியில இருந்து இன்னும் சரியா பிரபலம் ஆகாமல் இருக்கு. இங்கே இருக்கிற முருகன் இருக்காரு, இவர் சுப்பிரமணியர் பள்ளி தெய்வானையோட இருக்கிறாரு. ரொம்ப விசேஷமானவர். இவர்கிட்ட வந்து நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, நீங்க செய்யலையோ என்ன பண்ணீங்கன்னு தெரியும், அவருக்கு நீங்க கேட்டதை உடனே கொடுப்பாரு. இது கலியுகம், முருகனோட காலம். இந்த முருகனோட காலத்துல அவரோட அருளை பெறத்துக்கு இன்னும் நிறைய பேர் இங்க வரணுன்றது என்னோட வேண்டுதல். அது இல்லாம இங்க இருக்கிற அம்பாள் விருத்தாம்பிகை. இந்த அம்பாள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈசனோட ஸ்தலத்துல பார்த்தா அம்பாள் வந்து தெற்கு முகமாக தான் இருப்பாள். இந்த கோயிலில் மட்டும் கிழக்கு முகமாக இருக்கிற அம்பாள். அது இல்லாமல் அம்பாளுக்கு முன்னாடி எப்பொழுதுமே சிம்மம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வித்தியாசமாக நந்தி தேவர் இருக்கிறாரு. இது ஒரு விசேஷம். இது ரொம்ப வந்து எப்படின்னா வாயுலிங்கேஸ்வரர் கோயிலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். இதில் வந்து நிறைய பவர் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள வரணும்னாக்க ஈசனோட அருளும் அம்பாளோட அருளும் முருகனோட அருளும் இருந்தாதான் நீங்க உள்ளே வர முடியும். இது ஒரு தடவை வந்துட்டோம்னா தொடர்ந்து வர முடியாது. நான் கிட்டத்தட்ட நான் இந்த ஊருக்கு வந்து 2017 வந்தேன் சென்னையில. அதுக்கு முன்னாடி என்னோட சொந்த ஊர் கும்பகோணம். நான் அங்கேயும் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனா அங்க இருந்த திருப்தி எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கல. இந்த கோயிலுக்குள்ள நான் நுழைஞ்சதுலேருந்து என் மனசுல ஒரு பெரிய திருப்தி. எப்பவுமே இந்த கோயிலை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் கும்பகோணத்துல எவ்வளவோ கோயில்கள் போயிருக்கிறேன், பெரிய பதவியிலெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனா அந்த திருப்தி எனக்கு இங்க இல்லை, அங்கே கிடைக்கல. இங்க வந்து 100% நான் வந்து முழு மனசோட தினமும் காலையில வந்து இவரை தரிசிச்சுட்டு தான் என் வேலை எல்லாமே செய்யறேன். அதுவும் இங்க இருக்கிற முருகர் எனக்கு ரொம்ப 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 பிடித்தமானவர். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம் முருகா, நீ மட்டும் போகுன்ற நிலைமையில தான் நான் அவருக்கு கும்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும், இன்னும் நிறைய பேர் வரணும். இதுல வந்து சிறப்பா வந்து சில விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சூரிய ஒளி வந்து ஈசன் மேல ஒரு நாள் படுதுன்னு சொல்றாங்க. அது இன்னும் ஆராய்ச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது சரியா எனக்கு தெரியல. ஆனா அதுவும் ஒரு உண்மையான விஷயம்தான். இந்த கோயில்ல வந்து வழிபட்டோம்னா எந்த விதமான தோஷம் இருந்தாலும் எல்லாமே நீங்கிடுங்கிறது ஐதீகமா இருக்கு. ஏன்னா வாயு பகவானே வந்து ஈசன் இங்க வழிபட்டு இருக்கிறாரு. அதனால இந்த வாயு பகவான் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம் இது. அதனால எல்லா பக்தர்களும் வந்து இந்த கோயிலோட அருளை பெறணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து எங்கள் பருத்திப்பட்டி சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கேன்.
ஒன்ஸ் நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடு இங்கே நான் இப்போ கரண்ட்டாக ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இருக்க வந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். அண்டு ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் ஜாதகம் ஜோசியம் நம்பிக்கை இருக்கனால அவங்க சொன்னாங்க பரிகாரம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் சாமி கோயில் சுற்றுங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த ஒரு 3 மந்த்ஸாக வந்து ரெகுலராக எவ்ரி சாட்டர்டே இங்கே வந்துட்டு இருக்கேன். பட் எனக்கு இந்த கோயில் பற்றி தெரியும், நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன். சிவராத்திரி எல்லாம் நல்லா ஃபேமஸாக இதுவோ பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கியமான சில நாட்களில் லைக் பிரதோஷம் அந்த மாதிரி சில விஷயங்களப்போ நான் வந்து இங்கே முடிஞ்சப்போ என்னால் முடியும் போது நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தால் எனக்கு மன நிம்மதியும் நல்லா அமைதியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். மாற்றம் இருக்கு, ஆனால் என்ன மாதிரி மாற்றம்னு எனக்கு தெரிய வரல. எனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. லைஃப்னா என்ன, மெச்சூரிட்டினா எப்படி, எது நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு எதெல்லாம் குறைச்சிக்கணும், எது முக்கியமாக நம்ம வளர்த்துக்கணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே வரும்போது பொதுவாகவே கோயிலுக்கு போகும்போது அந்த இது தெரியும். இங்கே வரும்போது இன்னும் ஏதோ ஒரு உணர்றேன், அது என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் இருக்குது. ஒரு மெச்சூர்டாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்களுக்கும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இது பண்ண சொல்லி நான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து 5 இயர்ஸாக வரேன். மேரேஜுக்கு முன்னாடி நான் 10 இயர் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. ரிலேட்டிவ் தான் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு படிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது எங்கள் வீட்டில் எனக்கு படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிவில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் இன்ஜினியரிங்கு. நான் ஒரு 5 இயர்ஸாக வந்தேன். குழந்தைலாம் 2 குழந்தையும் பிறந்துச்சு, ஒரு பாப்பா ஒரு பையன் இருக்காங்க. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. இவர்கிட்ட வந்து நான் சொன்னேன் நான் படிக்கணும் அப்படின்னு நான் வேண்டினேன். விநாயகர் பெருமாள் தினமும் வந்து விளக்கேற்றுவேன், காலையில் தினமும் வந்து ஏற்றுவேன். அப்போ இந்த கோயில் உள்ள வரும்போது எதனா ஒரு பணி செய் அப்படின்னு நிர்வாகம் சொன்னாங்க. வந்த ஸ்டார்டிங்ல வந்து கூட்டி விட்டேன். நான் கோயிலில் வந்து தினமும் கூட்டுவேன். வந்து குழந்தைய கூட்டிட்டு வருவேன். 1.5 வயசு குழந்தைய கூட்டிட்டு இருப்பேன். 2 குழந்தைய கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து குழந்தைங்களும் என் குழந்தைங்களும் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட்டி விடுவேன். அப்புறம் சின்ன சின்ன நிர்வாகம் பார்த்துட்டு அப்புறம் நிர்வாகம் மூலியமா இன்சார்ஜ் அவங்க மூலியமா நான் சுவாமி கிட்ட தான் முதல்ல சொன்னேன் நான் படிக்கணும். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன ரொம்ப 10th தான் படிச்சிருக்க அப்படின்னும் போது இவர்கிட்ட தான் வந்து நான் அழுதேன். விளக்கு போட்டு நான் படிக்கணும், எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா படிக்க வந்து வழிகாட்டு. என் ஹஸ்பண்ட் படிக்க வைக்கிறேன்றாரு, ஆனா மூவ் பண்ண மாட்டேன்றாரு. எங்க போய் எங்க எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன போது சுவாமி கிட்ட சொல்லிட்டு நான் வந்து தினமும் விளக்கு போட்டு கோவில்ல எதனா எந்த வேலை சொல்றாங்களோ செய்வேன். பாத்திரம் கழுவுறதா, சாமிக்கு பிரசாதம் செய்யற பாத்திரம், சுத்தி கூட்டுறது, பில்லு எடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா சுவாமி தான் எனக்கு தெரியுது. அவங்க சாமி கோவில் உள்ளே நிர்வாகம் இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து டியூஷன் சென்டர் எடுக்கிறாங்க இன்சார்ஜ். அக்கா நான் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா அப்படின்னு. 10th நான் பாஸு, 11th 12th படிக்கணும், ஒரு டிகிரி எடுக்கணும்க்கா எனக்கு அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவங்க சரி ஓகே வாமா அப்படின்னு படிக்க. அதனால எனக்கு வந்து இவர் மூலியமா இவர்கிட்ட வந்து சொன்னதால் தானே அவங்க ஓகே சொல்லி இப்ப நான் 11th எழுதிருந்தேன், 12th எழுதி முடிச்சிட்டேன். இப்ப BA தமிழ் போட்டிருக்கேன், படிக்கிறேன். அதுக்கப்புறம் இவரு தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இவர்கிட்ட வந்து தினமும் விளக்கு போடுவேன். எனக்கு மனசு எதனா கஷ்டமா இருந்தா இவர்கிட்ட வந்து சொல்லிடுவேன். அது மறுநாளே எனக்கு நிவர்த்தி பண்ணிடுவாரு. அதனால என் குடும்பம் எல்லாம் நலமா இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து விளக்கு போட்டு இங்க இருக்கிற பூஜைகள்ல கலந்துக்கணும். முக்கியமா திருவாசகம், பிரதோஷ பூஜையில கலந்துக்கலாம், ராவுகால பூஜை, எல்லா பூஜையுமே நடக்கிறது. எல்லாத்துலயும் முக்கியமா வந்து கலந்துக்கணும். இந்த அருள் வந்து எல்லாரும் பெறணும் நான் வேண்டிக்கிறேன். வினை தீர்த்த விநாயகர் பெருமான், நம்ம வினையெல்லாம் தீர்த்து வைப்பாரு விநாயகர் பெருமான். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஓம் நம சிவாய. நன்றி.